பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் அவனது இறுதி தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் தாபீன்கள் மீதும், குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜும்மாவை அவனுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இந்த உலகில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இஸ்லாத்தின் பார்வையில் இறைவனின் அன்பை பெறுவதற்காக, இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக, நாளை மறுமையின் இலக்காக கொண்டு பல்வேறு விதமான காரியங்களை இஸ்லாம் நமக்கு காட்டி தருகிறது. பெருமளவே முஸ்லீம் என்றால் பெயரளவில் முஸ்லீமாக பிறந்து வாழ்ந்து மரணித்து விட்டு போவது இஸ்லாம் அல்ல. அதை தாண்டி இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வின் எல்லா கட்டங்களிலுமே ஒரு மனிதன் கடைபிடிப்பதற்காக பல்வேறு விதமான போதனைகளை, வழிகாட்டுதல்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படி இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்திற்காக இறைவனுடைய கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற பொழுது அந்த காரியங்களுக்கான ப்ராஃபிட்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் ஏன் செய்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது தொழுகைக்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஏன் அமர்ந்திருக்கிறோம்? நான் முஸ்லீமாக பிறந்துட்டேன். காலகாலத்தில் எங்கள் அத்தா காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் ஜும்மா தொழுகைன்னு ஒன்று பள்ளிவாசலுக்கு வருவோம், அதனால் நானும் வந்துட்டேன் அப்படியான்னு கேட்டால், இந்த தொழுகையை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். ஏன் கடமையாக்கி இருக்கிறான்? நாம் பள்ளிவாசலில் அமர்ந்து இங்கே உரையை கேட்டு தொழுகையில் ஈடுபட்டு விட்டு இங்கிருந்து கலைந்து செல்கிற பொழுது இதற்கான கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். எப்பொழுது வழங்குவான்? நாம் மரணித்த பிறகு, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நாம் அல்லாஹ்விடத்திலே உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற மறுமை நாளின் விசாரணையின் பொழுது இந்த காரியத்தையெல்லாம் அல்லாஹ் லிஸ்ட்டு போட்டு எடுத்து, இந்த மாதிரி நல்ல காரியம்லாம் செஞ்சிருக்கிறாரு, இவருக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் அந்த சொர்க்கம் என்ற பாக்கியத்தை தருவான். எப்பொழுது தருவான்? இந்த காரியங்களை இறைவனுடைய நன்மையை எதிர்பார்த்து நாம் செய்கிற பொழுது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த உலகில் இஸ்லாத்தின் பெயரால் நாம் செய்கின்ற அத்தனை காரியங்களுக்குமே அல்லாஹ் இதற்கு ஒரு கூலியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் இதற்கு பகரமாக நாளை நான் சொர்க்கம் செல்வதற்கான வழியை விசாலமாக்குவான் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய இது மாதிரி ஏராளமான காரியங்களை இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. உதாரணமாக நாம் நேற்றைய தினம் கொண்டாடிய ஹஜ் பெருநாள். ஹஜ் பெருநாளுடைய மிக முக்கியமான பணி குர்பானி கொடுப்பது. பங்குகளாக சேர்ந்து அல்லது தனியாகவோ குர்பானி கொடுப்பதை நபிகளார் நமக்கு காட்டி தந்தார்கள். நம்மளும் குர்பானி கொடுத்துருப்போம். வசதி உள்ளவங்க, வாய்ப்பு உள்ளவங்க ஒரு ஆட்டை அறுத்து கொடுத்திருப்பார்கள். அதற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவானவர்கள் மாட்டு குர்பானிலே பங்குதாரர்களாக இணைந்திருப்பார்கள். அந்த குர்பானி கொடுப்பதற்காக நாம் காத்திருப்போம். இந்த குர்பானியுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எப்படி பேசுகிறான்? முஸ்லீமாக பிறந்துட்ட, ஹஜ் பெருநாள் கொண்டாட போகிற, காசு வச்சிருக்கிற, அதனால நீ குர்பானி கொடுத்துரு அப்படி அல்லாஹ் சொல்கிறானா? அல்லாஹ் குர்பானியை பற்றி எப்படி பேசுகிறான்? இந்த குர்பானினுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அதனுடைய இறைச்சிகளோ அல்லாஹுவை அடைவது கிடையாது. ஒரு மாட்டை அறுத்து
ஊர் ஃபுல்லாக எல்லாருக்கும் பங்கு வச்சு குர்பானி கொடுத்தாச்சு. இதனுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லது அதில் மற்ற உறுப்புகளோ எலும்புகளோ சதைகளோ போய் அல்லாஹ்வை போய் சேரப்போகுதா? அதனால் அல்லாஹ்விற்கு என்ன பிரயோஜனம்? நம்ம அறுத்த உலகத்தில் கொடுக்கறதுனால அல்லாஹ்வுக்கு என்ன ஃபாய்தா? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கொடுக்கின்ற இந்த குர்பானியில் இறைச்சிகளோ இவை எதுவுமே அல்லாஹ்வை சேராது, மாறாக அதன் மூலம் கிடைக்கின்ற இறை அச்சமே இறைவனுக்கு தேவை என்று சொல்கிறான். ஒரு முஸ்லீம் குர்பானி கொடுக்கிற பொழுது நான் இதை ஏன் கொடுக்கிறேன், எதற்காக கொடுக்கிறேன் என்ற தெளிவான பார்வையோடு பார்க்க வேண்டும். இதை ஏன் கொடுக்கின்றேன் தெரியுமா? இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு இதை கட்டளையிட்டு இருக்கிறான். இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த பெருநாள் தினத்தில் குர்பானியை கொடுத்து விட்டு பெருநாள் கொண்டாட வேண்டும் என்ற இதை எனக்கு இறைவன் விதித்த கடமை. இதை நான் கொடுக்க தவறிவிட்டேன் என்று சொன்னால் நாளை வறுமையிலே விசாரிக்கப்படுவேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்த செல்வத்திற்காக இதிலிருந்தும் கேள்வி கேட்பான் என்ற இறை அச்சத்தை எதிர்பார்த்து, இறை பயத்தை எதிர்பார்த்து நாம் கொடுக்கின்றோமே குர்பானி, அந்த இறை அச்சம்தான் இறைவனுக்கு தேவை என்று சொல்கிறான். இப்படி நாம் செய்கின்ற அத்தனை அமல்களுடைய மைய புள்ளி எதை இருக்க வேண்டும் என்றால், இறைவனிடத்தில் கூலி எதிர்பார்த்து, இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்து, அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்த்து தான் நம்முடைய அத்தனை காரியங்களும் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறேன். அப்படிப்பட்ட அடியாறுகளை தான் அல்லாஹ் விரும்புவதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நாம் கொண்டாடிய ஹஜ் பெருநாளுடைய மிக சிறப்பு வாய்ந்த நினைவு கூறக்கூடிய மனிதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் நபியுடைய ஏராளமான தியாகங்களை பற்றி பக்கம் பக்கமாக பல மணி நேரங்கள் நாம் பேசிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய வாழ்வு முழுக்க முன்மாதிரி என்று இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய உம்மத்திற்கு தந்தையாக, ஏகத்துவத்தினுடைய தந்தையாக, ஏகத்துவத்தினுடைய முன்னோடியாக அல்லாஹ் தன்னுடைய தோழர் என்று சொன்ன இறை தோழர் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கிறது. திருமறை குர்ஆன் அவர் வாழ்வு நெடுக்க இருக்கின்ற முன்மாதிரிகள் எல்லாம் பற்றி பேசுகிறது. அதில் ஆகச்சிறந்த முன்மாதிரி என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் ஏந்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை சோதனைகள் எல்லாம் கடந்து மக்கா நகருக்குள்ளே தன்னுடைய மனைவியும் பிள்ளையையும் விட்டுவிட்டு வந்துடுறாங்களே. பிறகு பார்த்தா மக்கா மனிதர்கள் குழுமுகிற இடமாக மாறுது. இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளையை மனைவி விட்டுட்டு வரும் பொழுது மக்காவில் ஆள் கிடையாது. சுற்றிலும் பார்த்தா வெறும் வறண்ட பாலைவனம், தண்ணீர் வசதி கிடையாது, உணவு கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல விட்டுட்டு வராங்க. பிற்காலத்தில் பார்த்தா மக்கள் இப்ராஹிம் நபியுடைய மனைவி போய் இருந்து, அவர்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து, இஸ்மாயில் நபி வளர்ந்து, அப்படி ஒரு சமூகம் அங்கே உருவாகுகிறது. அப்போ இப்ராஹிம் நபி அங்கே ஒரு வேலையை செய்கிறாங்க. இறைவனுடைய முதல் ஆலயம் காபா, இறைவனுக்காக எழுப்பப்பட்ட ஆதம் நபி கட்டிய முதல் பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் மக்காவில் தான் இருக்குது. அந்த மக்காவில் சிதிலமடைஞ்சு போயிருக்குது. இன்றைக்கி இருக்கிற மாதிரி காபாவை சுற்றி மஸ்ஜிதுல் ஹரம் இருக்கிறது. அங்கே ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு விசாலமான இடம் அன்றைக்கு கிடையாது. நீங்கள் நம்ம பார்க்குற அந்த காபா இருக்குதுல்ல, அந்த வெறும் காபா, அதுவும் சிதிலமடைந்து இருக்கிறது. அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்கிறாங்க. காபாவை சுற்றி மஸ்ஜிதுல் ஹரமை இப்ராஹிம் நபி அவர்கள் கட்டி எழுப்புறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த காபாவை சுற்றி மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிவாசல் இருக்குதே, அதை கட்டினது இப்ராஹிம் நபி. இது எவ்வளோ பெரிய காரியங்களில் ஆக உயர்ந்த காரியம் இந்த பள்ளிவாசலை எழுப்பியது. இன்னும் சாதாரணமாக ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டாலே அதற்கு அல்லாஹ் உயர்ந்த நன்மையை தருகிறான். எப்படிப்பட்ட நன்மையை தரா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யார் இந்த உலகத்தில் ஒரு பள்ளிவாசலை எழுப்புகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையில் ஒரு மாளிகையை தருகிறான்னு சொன்னாங்க. சொர்க்கத்தில் மாளிகை என்று சொன்னால் சாதாரண விஷயமா? இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைப்பதற்கான இடம் கிடைத்தாலும் கூட
அது இந்த உலகையும் உலகில் இருக்கின்ற அத்தனையும் விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட இடம்? சொர்க்கத்தில் சாட்டைன்னு ஒரு கயிறை கட்டி போடுவதற்கான இடம். அதுக்குன்னு ஒரு இடத்த நம்ம வீட்டில் ஒதுக்குவோமா? வீடு கட்டும் பொழுதே இன்ஜினியரை கூப்பிட்டு ப்ளூ பிரிண்ட் போடும் பொழுதே பெட்ரூமுக்கு ஒரு இடம், ஹாலுக்கு ஒரு இடம், கிச்சனுக்கு ஒரு இடம், பாத்ரூமுக்கு ஒரு இடம் ஒதுக்குற மாதிரி கயிறெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் கட்டுங்க சார் அப்படின்னு போய் ஒரு இடத்த ஒதுக்குவோமா? அதுக்குன்னு தனியாக ஒரு இடமே தேவை கிடையாது. கயிறெல்லாம் எங்கே வேணால் கட்டி போடலாம். மூளையில் கிடக்கும், வாசலில் கிடக்கும், பரணி மேலே கிடக்கும், எங்கே வேணால் கிடக்கும். அப்படி தானே? அது ஒரு அற்பத்திலும் அற்பமாக தேவைப்படுகிற ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு அற்பமான இடம் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் கிடைத்து விட்டாலும் கூட அது இந்த உலகையும் உலகில் இருக்கின்ற அத்தனையும் விட சிறந்தது. நாங்கள் ரசூலுல்லாஹ், உலகமே எவ்வளவு பெருசு. நாம் உலகில் இன்றைக்கு மனிதர்களாக வாழ்கிறோம். நாம் வாழ்ந்து முடிக்கின்ற காலத்திற்குள்ளாக உலகில் இருக்கின்ற அத்தனை இடங்களையும் போய் பார்த்துட்டு வந்துட முடியுமா? முடியாது. நம்ம ஊரில், நம்ம பகுதியில், நம்ம மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஊருக்கும் நம்ம போயிட்டு வந்துடுவோமா? நம்ம கால் வைக்காத ஊர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை, இதெல்லாம் தாண்டி மொத்த உலகையும், வெறுமனமே உலகம் மாத்திரம் கிடையாது, உலகத்தில் என்னவெல்லாம் சிறப்பாக இருக்கின்றதோ அத்தனையும் அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவை அனைத்தையும் விட நாளை வறுமையில் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைப்பதற்கான இடம் கிடைத்தாலும் கூட ஆக சிறந்தது என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. அந்த பாக்கியத்தை நபிகளார் யாருக்கு உத்தரவாதம் தருவதாக சொன்னார்கள்? யார் இறை ஆலயத்தை எழுப்புகிறாரோ அவருக்கு தருவதாக சொன்னார்களே. இப்போ இங்கே நம்ம ஊரில் பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் எழுப்புவதற்காக யார் பொருளாதாரம் தந்தார்களோ, யார் இந்த பள்ளிக்காக உழைத்தார்களோ, யார் இன்றைக்கு உழைத்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் இந்த ஒரு மாளிகையில் ஒரு பங்கு தருவானா இல்லையா? அதை தாண்டி இது ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ஆல்ரெடி ஒரு மாளிகை புக்கிங் ஆயிடுச்சு. அதை தாண்டி உள்ள நன்மை என்ன தெரியுமா? அந்த பள்ளிவாசல் எத்தனை காலத்திற்கு இருக்கிறதோ, எத்தனை காலத்திற்கு அங்கே மக்கள் தொழுகிறார்களோ அத்தனை பேருடைய நன்மையுடைய ஒரு பங்கு இதை எழுப்புவதற்காக யார் முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு போகுமா போகாதா? இன்றைக்கி நம்ம பள்ளிவாசல் கட்டிட்டோம், பள்ளியில் அமர்ந்து தினந்தோறும் தொழுகிறோம், வாராந்திரம் தொழுகிறோம், ரமலான் மாதத்தில் தொழுகிறோம், ஏனைய நாட்களில் தொழுகிறோம். அத்தனை தொழுகையினுடைய பங்கு இதற்காக யார் ஆரம்பத்தில் உழைத்தார்களோ அவங்களுக்கு போகுமா இல்லையா? இன்றைக்கி அவர்கள் பல பேர் உயிரோடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நாமே நாளைக்கு மரணிக்கலாம். ஆனால் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் கூட இங்கே இந்த பள்ளிவாசல் இருந்து, இந்த பள்ளிவாசலில் யாரெல்லாம் நாளை நம்முடைய சந்ததிகள் தொழுது கொண்டே இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய நன்மை நாம் அவங்கள பார்க்காட்டியும், நாம் அவங்களோடு பேசாட்டியும், நாம் இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் நமக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்குமா இல்லையா? இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பொருந்திய பணி பள்ளிவாசல் எழுப்புவது. அப்போ அப்படிப்பட்ட ஆக உயர்ந்த பணி இறை ஆலயத்தை எழுப்புவது. அதிலும் கூடுதலாக மஸ்ஜிதுல் ஹராமை எழுப்புவது என்றால் அது எவ்வளோ உயர்ந்த பணி. மற்ற பள்ளிவாசலில் தொழுவதை விட மஸ்ஜிதுல் ஹராமில் தொழக்கூடிய தொழுகைக்கு, காபாவில் தொழக்கூடிய தொழுகைக்கு கூலி அதிகம். சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல், இறைவனுடைய வழிபாடான உம்ராவை நிறைவேற்றக்கூடிய இடம், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய இடம். ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் போய் அங்கே தொழுதுட்டு இருக்கிறாங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் உம்ரா செய்கிறாங்க. ஹஜ்ஜுடைய மாதத்திலே எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜு செய்கிறாங்க. நம் நேற்றெல்லாம் புகைப்படங்களாக அந்த மக்களுடைய வழிபாடை பார்த்திருப்போம். எத்தனை லட்சக்கணக்கான பேர் அரஃபா மைதானத்திலே திரண்டு தங்களுடைய வணக்கத்தை நிறைவேற்றிய காட்சிகளை நாம் பார்த்தோம். இத்தனை ஆயிரம் பேருடைய நன்மையுடைய பங்கு இப்ராஹிம் நபிக்கு போகுமா போகாதா? அவங்க தான் அந்த பள்ளிவாசலை எழுப்புனாங்க, அவங்க தான் அதனுடைய மைய புள்ளியாக இருந்தாங்க. இன்றைக்கி இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்கள் என்றால் அதற்கான விதை இப்ராஹிம் நபி போட்டது.
அல்லாஹ் மனைவி பிள்ளையை விட்டுட்டு வர சொல்கிறான். போய் விட்டுட்டு வந்தாங்க. எவ்வளோ பெரிய ஆக உயர்ந்த பணியை இப்ராஹிம் நபி செஞ்சாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் அவங்க செஞ்ச ஏராளமான நற்பணிகளில் மஸ்ஜிதுல் ஹராமை எழுப்பியது ஆக ஆக உயர்ந்த பணி. அவங்க அவங்க இந்த பூமியை விட்டு மறைந்து 4000 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டாலும் கூட, பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து விட்டாலும் கூட, இன்றைக்கும் அவர்கள் அந்த பணியினுடைய நன்மையை சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுடைய ஹஜ்ஜில் ஒரு நன்மை, உம்ராவில் ஒரு நன்மை, அவர்களுடைய தினசரி தொழுகையில் ஒரு நன்மை, எல்லாம் இப்ராஹிம் நபிக்கு செல்லுமா இல்லையா? எவ்வளோ பெரிய மல்டி லெவல் நன்மையை இப்ராஹிம் நபி சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த பள்ளியை எழுப்பிவிட்டு, மஸ்ஜிதுல் ஹராமை புனர்நிர்மாணம் செய்துவிட்டு, காபாவை சரி செய்துவிட்டு, நம்ம அவ்வளோதான் பெரிய காரியம் செஞ்சுட்டோம், ஆக உயர்ந்த பணி செஞ்சுட்டோம், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பணியை செய்து விட்டோம் என்று இருந்து விடாமல் இந்த காரியத்தை எல்லாம் முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அதுதான் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பிரார்த்தனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இப்ராஹிம் நபி அவர்கள் மஸ்ஜிதுல் ஹரமை கட்டி எழுப்பிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பனா தக்கபல் மினா, இறைவா இந்த காரியத்தை நீ பொருந்திக்கொள் என்று சொன்னார்கள். இதுதான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை. அவங்க ஆக உயர்ந்த காரியத்தை செஞ்சுட்டு நம்ம பெரிய காரியம் செஞ்சுட்டோம், இனிமேல் நம்ம சந்ததிகள்லாம் தொழுகிற தொழுகையினுடைய நன்மை நமக்கு வந்துடும், ஹஜ்ஜுடைய நன்மை நமக்கு வந்துடும், உம்ராவுடைய நன்மை நமக்கு வந்துரும்னு அவங்க இருந்துடாம அவ்வளோ பெரிய காரியத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பனா இறைவா தக்கபல் மினா, இந்த காரியத்தை நீ பொருந்திக்க அல்லாஹ். நாம் காரியங்கள் செய்வது பெரிதல்ல, ஆக பெரிய காரியங்களை, கஷ்டங்களை, தியாகங்களை கூட நாம் செய்து விடலாம், அது அல்லாஹ்விடத்தில் பெரியதல்ல. செய்த காரியத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டானா இல்லையா, அதுதான் வேணும். நாம் எத்தனை பெரிய அமல்கள் செய்து விட்டாலும் சரி, நாம் செய்த அமல்களை அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அமல்களை செய்து விட்டோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு சமகாலத்தில் வாழுகிற முஸ்லிம்களிடத்தில் இறைவனுடைய பெயரால் இணை வைப்பு இருக்கிறது. அல்லாஹோடு இணைந்து அவுலியாக்களை அழைக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம், மௌலுது ஓதக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம், ராத்திப்பு ஓதக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோம். அவை அனைத்தையும் சிறுக்கையும் செய்துவிட்டு அல்லாஹுவை தொழுது, அல்லாஹுவை நோன்பு வைத்து, அல்லாஹ்வின் பார்வையில் குர்பானை கொடுத்து, ஹஜ்ஜு செய்து, ஜக்காத்து கொடுத்து, ஃபித்ரா தர்மத்தை கொடுத்து, அனைத்தையும் கொடுத்தாலும் கூட அல்லாஹ் சிறுக்கோடு வரக்கூடிய மனிதனை பொருந்தி கொள்ள மாட்டானே. முஸ்லிமா பிறந்து இறைவனிடத்தில் நன்மையையும் சேர்த்து விட்டு சிறுக்கையும் செய்துவிட்டால் உங்களுடைய காரியம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு இம்மி அளவிற்கு கூட இறைவனுக்கு இணை வைக்கின்ற சிறுக்கு வந்துடக்கூடாது, எந்த கட்டத்திலையும் வந்துடக்கூடாது. நான் சிறுக்கை செஞ்சுவிட்டு அல்லாஹ்வுக்கு இணையை வச்சுவிட்டு உலகத்தில் எவ்வளோ பெரிய நல்ல காரியம் செய்யட்டுமே, அதனால் அல்லாஹ்விடத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிருமே. இதில் கவனமாக இருக்கணும். எந்த ரூபத்திலும் எந்த வழியிலையுமே இணை வைப்பு வந்துடக்கூடாது. அதே போல் நாம் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து பிறருக்காக பிறர் பார்க்க வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய காரியங்களை அமைத்து கொள்ளக்கூடாது. அப்படி அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் அதை பொருந்திக்க மாட்டான். அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலி நமக்கு கிடைக்காது. இப்ராஹிம் நபி அஞ்சினாங்களே, யாரெல்லாம் நீ இதை பொருந்திக்கினாங்களே, அந்த மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அமலை செய்து விட்டோம். அந்த அமலினுடைய இறுதியில் யா அல்லாஹ் இதை உனக்காக செய்தேன், நீ பொருந்திக்க அல்லாஹ். உலகத்தில் இருக்கின்ற எந்த மனுஷனுக்காண்டி நான் இதை செய்யலை. ஏன்னா சைத்தான் அப்படி நம்முடைய உள்ளங்களில் வருவான். சைத்தான் எப்படி மனுஷனை வழிகெடுப்பான்? சைத்தானுடைய மெத்தடு நம்முடைய உள்ளத்திற்குள்ளே புகுந்து வழிகெடுப்பது. அதனால் சைத்தான் வழிகெடுப்பாங்கிறோம். நம்ம யாராவது சைத்தானை பார்த்துருக்குறோமா?
நல்ல இபாதத்தா பள்ளிவாசலுக்கு போகணும் கிளம்பி வரும் பொழுதே சைத்தான் அவங்க கையை பிடிச்சி இழுத்து பள்ளிவாசலுக்கெல்லாம் போகாதப்பா நீ வா அப்படின்னு சாராய கடைக்கு யாராவது சைத்தான் கூப்பிட்டு போயிருக்கானா? சினிமாவுக்கு சைத்தான் கூப்பிட்டு போயிருக்கானா? அல்லது இன்னும் பிற மார்க்கம் தடுத்து சபைகளுக்கு சைத்தான் கையை பிடிச்சி இழுத்து அவன் வண்டியில் உட்கார வச்சு நீ வா அப்படின்னு அழைச்சிட்டு போயிருக்கானா? இல்லையே. ஆனால் சைத்தான் வழிகெடுப்பான் என்று சொல்கிறோம். எப்படி வழிகெடுப்பான்? சைத்தான் டைரெக்டாக வந்து நம்மளை வழிகெடுக்க மாட்டான், நம்முடைய உள்ளத்திற்குள்ளே புகுந்து வழிகெடுப்பான். அதான் சைத்தானுடைய மெத்தேடு. அப்படிதான் சைத்தான் உள்ளத்தின் வழியாகத்தான் வழிகெடுப்பான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். ஆதம் நபியை சைத்தான் எப்படி வழிகெடுத்தான்? ஆதம் நபி முதல் மனிதர். ஒரு மரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சைத்தான் அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வச்சான். எப்படி வச்சான்? அந்த மரத்துடைய பழங்களை பறிச்சுட்டு வந்து ஆதம் நபிக்கு வாயில் உரித்து ஊட்டி விட்டு சாப்பிடுங்க அப்படியே வழிகெடுத்தா? எப்படி வழிகெடுத்தா? ஆதம் நபிக்கு சில ஆசை வார்த்தைகளை கூறுகிறான். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் மரத்து பக்கம் போங்க, நல்லா இருக்கும், சாப்பிடுங்க, அதனால் நீங்கள் நிறைய பெனிஃபிட்டை அனுபவிப்பீங்க இப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி அவங்க உள்ளத்துக்குள்ளே அதை சாப்பிடுவதற்கான எண்ணத்தை தூண்டினான். இதுதான் சைத்தானுடைய வழிகெடுக்கிற மெத்தேடு. அதனால தான் அல்லாஹ் ஆதம் நபியுடைய அந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரான் சைத்தான் எப்படி வழிகெடுப்பான்னு. இப்போ நம்முடைய உள்ளத்தில் சைத்தான் எப்படி வந்து வழிகெடுப்பான்? உள்ளத்திற்குள்ளே புகுந்து உள்ளத்திற்குள்ளே தவறான சிந்தனைகளை போட்டு தவறுகளை கூட நியாயங்கள் கற்பித்து நல்லவைகளாக காண்பித்து கெட்டதை கூட செய்ய வைப்பான் உள்ளத்தின் வழியாக. இப்போ ஒரு மனுஷன் பாவத்தை செஞ்சிட்டான், பாவத்தின் பக்கம் போயிட்டான், பள்ளியாசலுக்கு வரமாட்டார், தொல்ல மாட்டார், சினிமாவுக்கு போய் சினிமாவே கூத்து கும்மாளம்னு கிடப்பார், மது போதைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாரு, புகை பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு கிடக்கிறாரு. இவரை சைத்தான் வழி கெடுத்துட்டான், அவனுடைய வேலை ஃபினிஷ். அடுத்தது இன்னொரு பக்கம் வந்தால் சில பேர் பள்ளியாசலுக்கு வராங்க, தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஹஜ்ஜி செய்கிறாங்க, ஜகாத்து கொடுக்குறாங்க, அல்லாஹ் கடமையாக்கி எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. இவர்களை வழி கெடுக்கணுமே. எப்படி வழி கெடுக்கிறது? நம்ம செய்த அமல்களை வைத்தே அமல்களையே நமக்கு சைத்தான் பாவமாக மாற்றுவதற்கான சைத்தானுடைய ஒரு திட்டம் என்ன தெரியுமா? நம்முடைய காரியங்களை அல்லாஹ்விற்காக என்ற அந்த எண்ணத்தை பிறருக்காக என்று சைத்தான் மாற்ற வைத்து விடுவான். பிறருக்காக செய்யக்கூடிய அந்த முகஸ்துதி இருக்குதே, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது சிறிய இணை வைப்புன்னு சொன்னாங்க. அதுவும் ஒரு வகையான இணை வைப்பு தான். பிறர் பார்க்கணும், ஊருக்காரர் புகழணும், ஊருக்காக செய்யணும், பிறர் பார்த்து நம்மளை பெருமையாக பேசணும் அப்படின்னு செஞ்சுட்டேன்னு வை, அந்த அமல்களே உங்களுக்கு பாதிப்பு என்கிறது இஸ்லாம். நம்ம செஞ்ச அமல்கள் வழியாகவே சைத்தான் நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கான ஒரு வழி உள்ளத்திற்குள்ளே நம்முடைய எண்ணத்தை புகுந்து மாற்றுவது. அதனால தான் திருமறை குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுகிறான், தொழுகையாளர்களுக்கு கேடுதான் என்கிறான். யாருக்கு கேடு? மது அருந்தியவர்களுக்கு கேடுன்னு சொன்னால் நியாயம், விபச்சாரம் செய்தவனுக்கு கேடு என்றால் நியாயம், கொலை செய்தவனுக்கு கேடு என்றால் நியாயம், தொழுகையாளிக்கு கேடுகிறான். இப்போ தொழுவதுக்கான அமர்ந்திருக்கிறோம்ல, இப்படி இந்த தொழுகையாளிக்கு அல்லாஹ் கேடு என்கிறான். ஏன் கேடு? அதற்கான காரணத்தை அல்லாஹ் விளக்குறான். தொழுதா நன்மை தானே, தொழுகை தானே மறுமையில் முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி. ஒரு இறை மறுப்பாளனுக்கும் இறை நம்பிக்கையாளனுக்குமான வேறுபாடு தொழுகை தானே. நம்மை முஸ்லீம் என்று இந்த உலகில் அடையாளப்படுத்துவதே தொழுகை தானே. அப்படிப்பட்ட தொழுகையாளியை குறிப்பிட்டு அந்த தொழுகையாளிக்கு கேடு என்கிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் விளக்குகிறான், அவன் தொழுகையிலே நிற்கின்ற பொழுது சோம்பலாக நிற்கிறான். அல்லாஹ்வுக்காக நிற்கிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் என்ற அச்சத்தோடு பயத்தோடு பணிவோடு இல்லாமல் ஏதோ தொழணுமே என்று சோம்பலாக நிற்கிறான். பிறர் பார்ப்பதற்காக தொழுகிறான். பிறர் பார்த்து புகழணும், பிறர் பார்த்து பாராட்டணும், இந்த எண்ணத்தை சைத்தான் போடுவான். சாதாரணமாக பள்ளியாசலில் வந்து தொழணும் வந்து நிற்போம், யாருமே இல்லைன்னா நம்முடைய தொழுகையுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். 4 ரக்காத்தை 4 நிமிஷத்தில் தொழுதுட்டு போயிடுவோம். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு பள்ளியாசலில், அல்லது உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறார், பக்கத்தில் அவர் நிற்கிறார், உட்காந்துருக்காரு, 4 நிமிஷத்தில் 4 ரக்காத்தை தொழுதா நம்மளை பற்றி என்ன நினைப்பார்? தொழுகையை நீட்டு
20 நிமிஷம் 20 கால் மணி நேரம் நின்று தொழுதுகிட்டே இருப்பார். இந்த தொழுகை யாருக்கு? அல்லாஹ் உன்னை பார்க்குறான், அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்த தொழுதியா, அல்லது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற உன்னை பார்த்து தொழுகையாளி நினைக்கணும்னு தொழுதியா? எப்படி சைத்தான் தொழுவணும்னு வந்தவரை அவருடைய தொழுகையை வைத்து அவரை பாவத்தை தரம் பாருங்க. அதனால தான் நபிகளார் கூட சொன்னாங்கள்ல, நாளை மறுமையில் ஒரு 3 விதமான மனிதர்கள் வருவாங்க. நல்ல இந்த மார்க்கத்தை பயான் பண்ண உபதேசம் செஞ்சவர் ஒரு போய் பயான் பண்ணி அவர் மூலமாக மார்க்கத்துக்கு பல பேர் வந்திருப்பாங்க. ஆனால் அவர் நரகத்திற்குரியவராக இருப்பார். பெரிய செல்வந்தர் வருவார். யார் அவர்? வாழும் பொழுது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் என்று பெயர் எடுத்தவர். கேட்டு வந்தால் பாய்கிட்ட இல்லைன்னே சொல்ல மாட்டாருப்பா. அல்லாவுக்காக, மார்க்கத்துக்காக, பள்ளிக்காக, ஜமாத்துக்காகன்னு கேட்டால் அள்ளி கொடுப்பார். அவர் நரகத்திற்குரிய லிஸ்ட்டில் இருப்பார். அடுத்தது யார்? பெரிய ஷஹீத். ஷஹீத் என்றால் அல்லாஹ்விற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர். இஸ்லாத்தில் ஆகச்சிறந்த மிகப்பெரிய உயர்ந்த காரியம் மார்க்கத்திற்காக, இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிரை கொடுப்பது என்பது. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மன்னரை வாழ்க்கை கூட அல்லாஹ் இல்லாமல் ஆக்குறான். ஒருத்தர் இந்த உலகத்தில் ஷஹீதாயிட்டார்னு சொன்னால் டைரெக்டாக ஒரு சொர்க்கம்தான், சொர்க்கத்தின் பறவையாக சுற்றி திரிவார் என்கிறது மார்க்கம். அப்படிப்பட்ட ஷஹீது நரகத்திற்குரிய பட்டியலில் இருப்பார். ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் செஞ்சாங்க, ஆனால் அல்லாஹ்வுக்காக என்பதை மறந்து விட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுக்காக செய்யறங்கிறத மறந்துட்டு ஊரில் பெருமையாக பேசணும், பெரிய செல்வந்தருப்பா, கேட்டால் கொடுக்காம இருக்க மாட்டார், 4 பேர் பாராட்டணும் தர்மம் செஞ்சார். அல்லாஹ் அந்த கூலியை ஏற்றுக்கலை, காரியத்தை ஏற்றுக்கலை. பெரிய மார்க்க அறிஞருப்பா, இவரை பயான் பண்ண ஆரம்பித்தாருன்னா அவ்வளவுதான், எல்லாம் உட்காந்து அப்படியே கேட்டு லயிச்சிருவாங்க. இவர் பேச்சை கேட்டு செயல்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்காக மார்க்கத்தை சொன்னார். அது உலகத்திலே கிடச்சிட்டு அதற்கு பகரமாக நரகம்ங்கிறான். பெரிய ஷஹீது மார்க்கத்திற்காக போரிட்டு உயிரை மாய்த்தவர் என்று பெயர் எடுக்கணும் வேண்டும் என்பதற்காக உயிரை மாய்த்தார். அதற்கு நினைச்சது உலகத்திலே கிடைச்சிச்சு, இங்கே அதுக்கான வேலை கிடையாது அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிடுவானா. இப்போ யோசித்து பாருங்கள், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் கூட எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செய்திருந்தாலும் இது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து என்பதற்காக இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு உயர்ந்த காரியமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அதற்கான கூலியை தரவே மாட்டான். சரி, ரொம்ப உயர்ந்தது செஞ்சிட்டாருப்பா, என்ன உலகத்தில் பாராட்டணும்னு நினச்சாரு, பரவாயில்ல உலகத்துலேயும் பாராட்டியாச்சு, நானும் சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு அல்லாஹ் தருவானா? தரமாட்டான். நம்முடைய எண்ணம் நியத் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே நோக்கமாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்து. அப்படிப்பட்ட எண்ணத்திற்கு சொந்தக்காரர்களை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நியத்தோடு நம்மளால் முடிந்த காரியம் குறைவாக இருந்தாலும் கூட அதிகமாக செய்யணும், பிறர் பாராட்டணும், பிறர் புகழணும் என்பது இல்லாமல் ஆக குறைந்த காரியத்தை செய்தாலும் கூட இது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்து என்ற அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்து நம்முடைய எல்லா காரியத்தையும் நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அடியார்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நாம் அதிகமாக செய்கிறோமா, குறைச்சி செய்கிறோமா, அதை அல்லாஹ் பார்ப்பதல்ல, நாம் எதற்காக செய்கிறோம் என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய உள்ளத்தில் சைத்தான் எப்பொழுதெல்லாம் வரானோ, சைத்தான் வராமல் இருக்க மாட்டான். சைத்தானுடைய வேலை அதுதான். நல்ல காரியம் செய்யும் பொழுது ஒன்று செய்ய விடாமல் தடுப்பான், அதை தாண்டி நம்ம செய்யும் பொழுது செய்கிற காரியத்தையே நமக்கு எதிராக மாற்றி விடுவான். அப்படிப்பட்ட சைத்தானிய எண்ணங்கள் உள்ளத்திலே வருகிற பொழுது நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன், அல்லாஹ் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தது போல எல்லா கட்டத்திலும் நாம் பிரார்த்தனையோடு நம்முடைய காரியத்தை ஆரம்பித்து அப்படியே நம்முடைய காரியத்தை முடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பினை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.